வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. நடைபெற்று முடிந்த யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பெரிய அளவிலான வாக்குவாதங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை முன்னிறுத்தியதுமான ஒரு கேலிக்கூத்தாக நிறைவுற்றது என்று கூறப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. நடைபெற்ற கூட்டத்தில் வடக்கிற்காக அறிவிக்கப்பட்ட 5000 மில்லியன் உத்தேச ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள கிராமிய வீதிகளின் அபிவிருத்தி, மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிநீர், போக்குவரத்து, வீட்டு திட்டம் மற்றும் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆராயப்பட இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மிக எளிமையாக ஆட்டோவில் போய் இறங்கினார். அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனாவிற்கு ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியது. அர்ச்சுனா எம்பி அங்கு முன்வைக்கப்பட்ட திட்டம் பற்றிய ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைத்தார். இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்று கேட்டார். பதில் இல்லை. நிதி எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டார். அதற்கும் பதில் கிடையாது. அதிகாரிகளிடம் அர்ச்சுனா கேள்வி கேட்கிறார் என்று கூறி தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் எம்பி வெளிநடப்பு செய்தார். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த காரணத்தால் வெளிநடப்பு செய்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். அரசாங்க திட்டத்திற்கான நிதி பற்றி அதிகாரிகளிடம் கேட்காமல் பூசாரியிடமா கேட்க முடியும்? ஆளும் கட்சியினரால் அர்ச்சுனா கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற முடியாத நிலையில் இளங்குமரன் எம்பி அர்ச்சுனாவின் பேச்சில் அடிக்கடி குறுக்கீடுகளை செய்தார். ரஜீவன் எம்பி எழுந்து அர்ச்சுனா கூட்டத்தை குழப்புகிறார் என்றார். கூட்டத்தை வைப்பதை கேள்வி கேட்டு விளக்கம் பெறுவதற்கு தானே. கேள்வி பதில் தெரிந்தால் சொல்லுங்கள், அல்லது நிதி இல்லாமல் சும்மா வெறும் கையில் முலம் போடுகிறோம் என்று சொல்லுங்கள். ஆனால் இவர்களோ கேள்வி கேட்பவர் கூட்டத்தை குழப்புகிறார் என்கிறார்கள். அத்துடன் திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்ப முற்பட்ட பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் அர்ச்சுனா இடையே முரண்பாடு ஏற்பட்டது. அப்போது அமைச்சர் அடே அர்ச்சுனா நிற்பாட்டுடா குமரன் எனும் சொற்களை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூறியுள்ளார். அத்துடன் இது நாடாளுமன்றம் இல்லை என அர்ச்சுனாவை நோக்கி கூறினார். தொடர்ந்தும் சபையினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் யாழ் மாவட்ட செயலரின் மூலம் குறித்த கூட்டத்தினை நிறைவு செய்வதாக தெரிவித்து கூட்டத்தினை இடையில் இடைநிறுத்தினர். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருமையில் விழித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒருமையில் இல்லை, பன்மையில் இல்லை, தேவை ஏற்பட்டால் கீழ்மையிலும் விழிப்பேன் என தெரிவித்துள்ளார். அத்தோடு இது குறித்து எதிர்வரும் காலங்களில் ஒழுங்காக தலைமைத்துவத்துடன் நடைமுறைகளை எடுப்பீர்களா என வினவிய பொழுது நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அர்ச்சுனா எம்பி கருத்து கூறியதானது, இந்த கூட்டம் ஒரு கண்துடைப்புக்காக வைக்கப்பட்ட கூட்டம். ஸ்ரீதரன், ரஜீவன், கடற்றொழில் அமைச்சர் இவர்கள் எல்லோரும் அரசியல் விபச்சாரிகள். அமைச்சர் எழும்பி அடே அர்ச்சுனா என பேசுகிறார். அவ்வளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் என்னை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே தூக்கி போடுவதற்கான வேலைகள் நடைபெறுவதாக அமைச்சர் கூறினார். இப்படியான டிசிசி கூட்டத்திற்கு போனதற்கு நான் வெட்கப்படுகின்றேன். இந்த அரசியல் விபச்சாரிகளினால் மக்கள் கேள்வி கேட்கும் நிலை இல்லாமல் போக போகின்றது. அதல பாதாளத்திற்குள் எங்கள் தமிழ் சமூகத்தை தள்ளியுள்ளார்கள். எங்களுடைய என்பிபி அரசாங்கம் குரங்குகள் மீது கடுமையான கோபத்தில் உள்ளது. ஆனால் எமது அரசாங்கம் மரத்தில் இருக்க வேண்டியவர்களை மேசையில் அமர்த்தியுள்ளார்கள் என கிண்டலாக கூறியுள்ளார். இந்த கூட்டத்திலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. யாழ்ப்பாணத்திற்கு பல பிரம்மாண்டமான திட்டங்களை காட்டுகிறார்கள். ஆனால் அதற்கான நிதி ஒதுக்கீடு கிடையாது. இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியதன் மூலம் அது அம்பலமாகிவிட்டது. நடந்த விஷயங்களை விளக்கிய அர்ச்சுனா எம்பி, மல்லாகத்தில் உயர்மின் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது என முறைப்பாடு வந்திருந்தது. ஜனாதிபதிக்கும் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கதைக்கும் போதுதான் எனக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் இடையில் முரண்பாடுகள் வந்தது. காணி விடுவிப்பு சம்பந்தமாக கதைத்திருந்தேன். அதற்கும் தெளிவான பதில் வரவில்லை. அத்துடன் மயிலிட்டி துறைமுகத்திற்கு 200 மில்லியனும் 280 மில்லியன் யாழ்ப்பாண இறங்குதுறைக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த காசுகள் எங்கே என கேள்வி எழுப்பியிருந்தேன். அதற்கும் இளங்குமரன் எம்பி மனநோயாளி போல கதைத்திருந்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளிநடப்பு செய்திருந்தார். அப்போது அவர் அரச ஊழியர்களிடம் இப்படியான கேள்விகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கக்கூடாது எனவும் அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது எனவும் கூறியிருந்தார். ஊழலை ஒழிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த அரச ஊழியர்களிடம் ஒரு உண்மையான நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கக்கூடாது என ஸ்ரீதரன் கூறுவது பிழையானது. இவர்கள் வாக்குகளுக்காக மக்களிடம் நாடகம் ஆடுகிறார்கள். கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாது என்றால் எங்களை வர வேண்டாம் என்று கூறலாமே. கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களால் முடியவில்லை என்றால் அடுத்த கூட்டத்தில் கூறுகிறேன் என்று தப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடத்தியதற்கு காரணம் வாக்குகளை பெறுவதற்குத்தான். அத்தோடு யாழ்ப்பாணத்தினை நவீனமயப்படுத்தி சிங்கப்பூராக மாற்ற புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். அது எப்போது ஆரம்பமாகிறது என கேட்டேன். 2025 என்கிறார்கள். எப்போது முடியும் என்று கேட்டால் 2035 என்று கூறுகிறார்கள். எவ்வளவு செலவாகும் என்று கேட்டால் தெரியாது என்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கப் போகின்றீர்களா என்று கேள்விகளை கேட்டால் கத்தி மரியாதை இல்லாமல் இளங்குமரனும் அமைச்சரும் கரித்தனர். நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஊழலை பிடிப்போம் என்று வந்த உங்களால் ஊழலை பிடிக்க முடியாது. அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கிளிநொச்சியில் இருக்கின்ற மக்களையும் ஸ்ரீதரன் ஐயா ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார். நான் MPP அரசாங்கத்திற்கு தலையீடு என்பதை நானே ஒத்துக்கொள்கின்றேன். உங்களுக்கு சுமந்திரன், ஸ்ரீதரன், அமைச்சர் சந்திரசேகர் தான் சிறந்த தலைவர்கள் என்றால் கூறுங்கள். நானே ஒதுங்கிக் கொள்கின்றேன். நான் அரசியலை விட்டு போனால் DCC கூட்டம் என்று ஒன்று நடப்பதே மக்களுக்கு தெரியாமல் போய்விடும் என்று கூறியுள்ளார். அத்துடன் என்னுடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது. நாளைக்கு நான் செல்லும் கூட்டத்தில் கூட எனக்கு உயிராபத்து ஏற்படலாம். ஆனாலும் நான் நாளைய கூட்டத்திற்கு செல்வேன். நாளைக்கோ நாளை மறுதினமோ எனது உயிருக்கு ஆபத்து வந்தால் மக்களுக்காக நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இதுதான் நான் கதைக்கும் கடைசி விடயமாக இருக்கலாம். அதற்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை. என்னை போல் இன்னுமொரு அர்ஜுனா வந்தால் மக்கள் அவரை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்.